வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் இதுக்கு சொல்லல நந்தினி. மலைக்கு போயிட்டு வந்தோம்ல. அதுக்கா? அதுக்கு கூட எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்லணும்? நான் என்ன செஞ்சேன்? அப்புறம் நீ தானே என்ன கண்ணு மூட சொல்லி மாலையெல்லாம் போட்டு விட்ட. இல்லைன்னா நான் இந்த மாதிரி மாலை போடுறாளா என்ன? அப்படி பார்த்தா நீங்க மலைக்கு போனதுக்கு உங்க அம்மாவுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். என் தாய் குலத்துக்கா? ஆமா. அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, உங்க அம்மா என்னமோ சொல்லிட்டாங்கன்னு நீங்க குடிச்சிட்டு போய் அவங்க கிட்ட சண்டை போட போறேன்னு ஒத்த கால்ல நின்னீங்க. என்னடா பண்றதுன்னு எனக்கும் ஒரே யோசனை. அப்பதான் டக்குன்னு விவேகானனுக்கு போனை போட்டு இந்த மாலை வேட்டி சட்டையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு பிறகுதான் மாலை போட்டதெல்லாம். அப்படி பார்த்தா நீங்க நியாயமா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நந்தினி. அவங்க என்ன டென்ஷன் ஆக்குறதும் பதிலுக்கு நான் அவங்கள கடுப்பேத்துறதும் எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். ஆனா சாமிக்கு மாலை போடுறதுன்னு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சது யாரு? நீ தான். சோ அந்த நன்றி உனக்கு மட்டும்தான், அவங்களுக்கெல்லாம் இல்ல. ஒத்துக்க மாட்டீங்களே. ஆனா இந்த உலகத்திலேயே பெத்த தாய் மேல இவ்ளோ வெறுப்பா இருக்கிற ஒரே மகன் நீங்க மட்டும்தான். பரவாயில்ல நந்தினி, அந்த கிரீடத்தை நானே வச்சுக்கிறேன். அதுக்காக என் தாய் குலம் பண்ற இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் தாங்கிக்கிறது என்னால முடியாது நந்தினி. ஐயோ வேண்டாம் சார், இந்த விஷயமே வேண்டாம். நான் தான் தேவையில்லாம இந்த பேச்சு எடுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு, நான் அந்த மூட்லயே இல்லை. இப்போ உண்மை சொல்லணும்னா என் மனசு இப்போ ரொம்ப சாந்தமா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா நாம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு மைண்ட் செட்டு, அந்த ஒரு வைப்பு இப்போ வரைக்கும் இருக்கு நந்தினி. ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் எந்த சாமிக்கும் சத்தியமா மாலை போட்டதே இல்லை.